வணக்கம் மக்களே. ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், கன்னி ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், எந்த விஷயத்துல அவங்களுக்கு யோகம் வரும்? 2026 அதிக திருமணம் நடக்கக்கூடிய ராசி கன்னிராசி. நீ கன்னிராசியா இருந்தா 2026 வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கண்ட சனியாக இறைவன் போய் உட்கார போறார். கண்ட சனியாக இருக்கும்போது பல குடும்பத்துல சண்டை போட ஆள் கொண்டாந்து விட்டுருவார். கணவன் மனைவியாக இருந்தா சண்டை போட்டுக்குவாங்க. கணவன் மனைவியா இல்லாதனா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆணாக இருந்தால் சண்டை போட ஒரு பெண்ணை கொண்டாந்து விடுவார். ஒரு பெண்ணாக இருந்தால் சண்டை போட ஒரு ஆணை கொண்டாந்து விடுவார். அதான் 7ஆம் இடத்து சனி. தொடங்கும் போதே 7ஆம் இடத்து சனியாக தொடங்கி விடுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் குரு பகவானும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருப்பார். குரு பகவானும் 11ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி கேது பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே 12ஆம் இடத்துல விரயத்தில் தான் இருக்கார். இந்த 2026 பார்ட்னர்ஷிப் தொழிலால், புரியுதுங்களா? ஒரு நிறுவனம் வச்சுன்னா அதில் பார்ட்னர்ஷிப் தொழில், உனக்கான பார்ட்னர் கிடைச்சி, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஃபினான்சியல் பார்ட்னராக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் தொழில ஜெயிக்கக்கூடியது ராசி கன்னிராசி. அதே மாதிரி தனக்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய ராசி கன்னிராசி. பல கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக பலன் என்னன்னா, கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள். இது பொதுவான பலன். ஒரு சிலர் பண்ணிப்பாங்க, கிரக அமைப்புகள் வேறையாக இருக்கும். பொது பலன். அப்படி காதல் பண்ணாலும் வீட்டுல சொல்லி அதை கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா மாத்திக்குவாங்க. அந்த யோக காலம் இப்ப. ஏன்னா குருவலம் நல்லா இருக்கு, ராககேது நல்லா இருக்கு. காதல் திருமணம் கூட அரேஞ்சு மேரேஜா இவங்களாம் ஏத்துப்பாங்களா, நம்மளாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப ஏத்துக்கிட்டு கல்யாணம் ஆயிடும். இந்த ஆண்டு வந்து திருமணத்திற்கு தயாராக வேண்டிய ராசி. இப்ப நீங்க ஒரு கன்னி ராசி ஆணாக இருந்தா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கன்னி ராசியா இருந்தா பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம், வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமருவார். அவர் ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்றது வந்து வெளிநாட்டு பயணத்தை தடை பண்ணாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக வெளிநாட்டு போயிடலாம். இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இந்த ஆண்டுல கன்னிராசிக்காரருக்கு திருமண யோகம். அதே சமயத்துல குடும்பத்துல இருக்காங்க இல்லையா, குடும்பத்துல கண்டசனிங்கிறது கணவன் மனைவி கருத்து முரண்பாடு. பிசினஸ் நல்லா இருக்கும், ஆனா வீட்டுல வரும்போது நீங்க வந்து ஒரு இடம் வாங்கலாம்னு சொல்லுவீங்க. ஒரு பணம் வருது அப்படின்னா நீங்க இடம் வாங்கலாம்னு சொல்லுவீங்க. ஒய்ஃபு இடம்லாம் அப்புறம் வாங்கலாம், என்னைக்கு எனக்கு நகை வாங்கி கொடுத்துக்க, எனக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க. அப்ப நகை நல்ல ரேட்டு விக்குது. அப்ப 10 பவுன் வாங்கினா இடம் வாங்குறது மிஸ் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி கருத்து மோதல்கள் வரும். அப்ப நீ உன் விருப்பத்து செய்யறேன், நான் என் விருப்பத்து செய்யறேன், வாங்க கூட வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா நானும் போறேன். இப்படி இந்த சண்டைகள் தான் வருமே ஒழிய மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஏன்னா குருபலன் நல்லா இருக்கு, ராகு கேது நல்லா இருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 11ஆம் இடத்துல ராகு கேது வரும்போது நல்லா இருக்கும். இந்த 2 ஆண்டு காலம் பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் எதுல போராடினாலும் வெற்றி காணக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. சிறப்பு சார். கன்னிராசியில இருக்கிற பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கன்னிராசி பெண்களை பொறுத்தவரை தான் திடீர் திருமணம், ஒரு லவ். இந்த பொண்ணு ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு, ஒரு பெரிய இடத்த பையனை லவ் பண்ணுது. இதெல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த 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 7 சனி கண்ட சனியா வர்றது, 11ஆம் இடத்துல குரு பகவான் ஏறி உட்கார்றது, ராகு வந்து உங்களுக்கு 6ல போறது, கேது 12ல போறது எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அழகை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு படிப்புல ஒரு தனித்திறனை கொடுக்கும். எதையாவது ஒன்று ஒரு அவங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும். பிடிச்ச மாதிரி டக்குன்னு கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா மாறும். சூப்பர். இதுதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். தொழில் எப்படி சார் இருக்கும்? தொழில் சிறப்பா இருக்கும். தொழில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க. ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப புது கவர்மெண்ட் அமையும் போது அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரும். இவங்க ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு போடுறாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை, ஏதோ ஒரு தாலுகா ஆஃபீஸ், ஏதோ ஒன்று கட்டுவாங்க. அப்ப அதனால இது டெவலப் ஆயிடும். அப்ப பார்ட்னர்ஷிப் இவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். ஒரு இல்லைன்னா ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு பார்ட்னரா வரேன்டா, நான் ஒரு வாத்தியார் வேலையில இருக்கேன், நான் ஒரு 10 லட்ச ரூபா தரேன், நீ தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்க, நான் சாயங்காலம் வந்து நானும் கடையில இருக்கேன், முடிஞ்சிடும். அப்படி பார்ட்னர்ஷிப்பால வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த கன்னிராசிக்கு. ஆனா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சில தடைகளை கொடுப்பார். அப்ப இந்த தடைகளை உடைக்கணும். அப்ப நம்ம தடைகளை உடைக்கணும்னா அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க பிள்ளையார்பட்டி போகணும். பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் இருக்காருல்ல, விநாயகர் பெருமானை போய் கும்பிடுறீங்க. கும்பிட்டு விநாயகர் பெருமானுடைய படம் வச்சுக்கோங்க வீட்டுல வச்சுட்டு அவரே குருவா வழிபடுங்க. விநாயகருக்கு என்னன்னா எந்த தெய்வத்திற்கும் திசை உண்டு.
இப்போ முருகப்பெருமான் தெற்கு பார்த்திருப்பார், கிழக்கு பார்த்திருப்பார். புரியுதுங்களா? தட்சிணாமூர்த்தினா வந்து வடக்கு பார்த்திருப்பார். இப்படி கணக்கு இருக்குல்ல. விநாயகர் பெருமானுக்கு எங்கேயாவது தசை இருக்கா? இல்ல எங்க வேணாலும் எல்லா வச்சுக்கலாம். இருப்பாரு. ஆமா. அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு எங்கேயாவது உருவம் இருக்கா? சாணியில பிடிச்சி வச்சுக்கலாம், மஞ்சள்ல பிடிச்சி வச்சுக்கலாம். சும்மா ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு விநாயகர் மாதிரி டிராயிங் பண்ணீங்கன்னா விநாயகர், ஒரு தும்பிக்கை போட்டீங்கன்னா விநாயகர். அப்ப உருவம் இல்லாதவர், அருவுருவானவர், எந்த உருவத்திலும் காட்சி கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானோட அருளாசி இருக்கிறதால இந்த ஆண்டை பொறுத்தவரை விநாயகர் வழிபட்டா மட்டும் போதும். சூப்பர் சூப்பர். விநாயகர் தான் குரு பகவான், விநாயகர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அதை மட்டும் கெட்டியா பிடிச்சுங்க. கன்னிராசி அடிச்சுன்னு வரும். சிறப்பு. அப்ப 2026 26 பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு. சொந்த மனை வாங்குறதுக்கு கண்டிப்பா வாங்க முடியும். சொந்த மனை வாங்குறேன்னா மொத்த காசும் வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா, இப்போ வந்து இவங்கள்ட்ட ஒரு 20 லட்ச ரூபா அந்த மனை அப்படின்னா 10 லட்ச ரூபா பணம் இருக்கும். மீதி 10 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க 10 லட்ச ரூபா உதவி பண்ணி இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தின் பேர்ல ஒரு லோனை போட்டு கட்டிக்கலாம். கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துரும். கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி வந்து உதவிகள் நிறைய கிடைக்கும். இந்த வாட்டி பார்ட்னர்ஷிப், கடன் பிரச்சனை தீரும். எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா வருமானம் 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார போறாரு இல்லையா மே மாசத்துல. அதனால எல்லாமே டக்கு 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 வருமானம் சிறப்பா இருக்கும். வருமானம் சிறப்பா இருக்கும். ஓகே. இது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கு எப்படி சார்? பொதுவாகவே கன்னிராசி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இப்ப அவங்க ஒரு +2 எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கலனாலும் இப்போ ஒரு மெடிக்கல் நினைக்கிறாங்க. மெடிக்கல் ஃபுல்லாவே எம்பிபிஎஸ் கிடைக்கல, சித்தா கிடைக்குது. அப்ப சித்தா கூட எனக்கு தகுதி தான் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ஆசைகள் 90% பூர்த்தி ஆயிடும். எம்பிபிஎஸ் கிடைக்கல, டெண்டல் கிடைச்சது. மொத்தமா கிடைக்கலன்னு வீட்டுல உட்காராம எம்பிபிஎஸ் கிடைக்கல, டெண்டல் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் வந்து இன்ஜினியரிங்ல வந்து நல்ல காலேஜ், இப்போ கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சேன்னு நினைச்சேன். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனா தனியார் காலேஜ்ல நல்ல காலேஜ் கிடைச்சிது. இப்படி அப்ப உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு ஈக்குவலா கிடைச்சிரும். தங்கம் எல்லாம் வாங்குவாங்கல்ல சார்? கண்டிப்பா. தங்கம் இனிமேலுக்கு வந்து கன்னிராசிக்காரர்கள் நிறைய தங்கம் போட்டு திரிவாங்க. கன்னிராசி பெண்கள் வந்து நிறைய தங்கம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து தங்க இழந்த நகைகளை மீட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து கணவனே தங்கம் வாங்கி கொடுப்பார். ஏன்னா இந்த கன்னிராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சனி வர்றதால, சனி குருமனை ஏறி உட்கார்ந்துருக்கறதுல குரு பகவான் வந்து உச்சமா போறதால, அதனால வந்து இதுவரை வாங்கி தராத கணவன் கூட தங்கம் வாங்கி தருவார். அது ஒரு பெரிய பிளஸ். என் நகையை பல வருஷமா ஒரு பேங்க்ல வச்சுட்டாரு, அப்படி இப்ப மூட்டு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்ப வரும். அதை போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா தங்கம் என்பது தங்காது. தங்கம் என்பது சிலருக்கு தங்கும். அதனாலதான் அதுக்கு பேரு தங்கம்னு சொல்றது. தங்குவதால் தங்கம். அதனால தங்கத்தை தங்க வைப்பது ஒரு வித்தை. புரியுதுங்களா? அந்த தங்கத்தை தங்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து சனி தோஷத்தை விளக்கணும். இதுல விநாயகர் வழிபாடு இந்த முறை மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொது பலனாக ஈசான ஞானதேசிக சுவாமி அவங்கள பார்த்துக்கிட்டா போதும். திருவண்ணாமலைக்கும் போயிட்டு வந்தா போதும். சிறப்பு. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் ஜாக்பாட் தாங்க. இது உங்க வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், கண்டிப்பா திருமணம் வரும். உங்களோட சண்டை போடுறதுக்காவது யாராவது உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். பிளான் பண்ணிக்கணும். அவ்வளவு. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.